கேட்குதுங்களா? ஓகே கேக்குது. ஓகே. இப்போ பாருங்க, இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரு எண்களினுடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க. இரு எண்களினுடைய கூடுதல் 216. ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பாருங்க, எந்த கூடுதல் வந்து 216 இருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுனுடைய கூடுதல் வந்து 216ஆ? இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க. இதனுடைய கூடுதல் வந்து 216 அல்ல. இதனுடைய கூடுதல் 216, இதனுடைய கூடுதல் 216, இதனுடைய கூடுதல் 216. அப்போ நம்ம 3 மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். சரிங்களா? அவற்றினுடைய மீப்பேவா வந்து 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீப்பேவா வந்து 27. ஆனால் இன்னொரு எண்ணன் கொடுக்கல. அப்போ அவ்விரு எண்கள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. சரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 108க்கும் இந்த 108க்கும் மீப்பேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிகப்பெரிய எண்களிலிருந்தே நம்ம போட்டுடலாம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதுக்கு மீப்பேவா பார்த்தீங்கன்னா, தாராளமாக மிகப்பெரிய எண்ணான 108 போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். மீப்பேவா வந்து 27 அல்ல. அப்போ இதுவும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 27, 189. ஸோ ஃபஸ்ட்டு 27, 189 எதால் வகுப்படும்? 3ஆல் வகுப்படுங்களா? 9 3 27. அடுத்தது 6 3 18, 3 9. அடுத்தது திருப்பி 3ஆல் போடலாங்களா? 3 9. அடுத்தது 2 3 6, 1 3 3. திருப்பி அடுத்தது 3ஆல் போடலாங்களா? 1 3 3, 7 3 21. ஸோ அப்போ இதனுடைய மீப்பேவா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை மட்டும் தான் எடுக்கணும். ஸோ 3 × 3 × 3, அப்போது 27 வருது. அப்போது ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படின்னு டைரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? சார் சொல்லுங்க சஞ்சய், இதில் எதுவும் டவுட் இருக்கா? சார் சார் இந்த காரணி படத்தை கொடுத்துருந்தீங்க சார், அது லாஸ்ட்டாக மட்டும் சொல்கிறீங்களா சார்? சொல்கிறேன் சஞ்சய். கிளாஸ் முடிச்சுட்டு டவுட் கேளுங்க. ஓகே சார். சரி, சம்மை காப்பி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் விஜயகுமார். சார் இப்போ இதில் ஏ இன்ட்டு பி இன்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அந்த ஃபார்மேட்டில் போட்ட ஆன்சர் வராதுங்களா? அந்த ஃபார்மேட்டில் போகிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு நம்பர் தெரியணும்ல. ஆமாம். அதனால் இதை போட முடியாது. அப்போ இது ஆப்ஷன் தான். ஆமாம், ஆப்ஷன் தான். காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் போகலாங்களா? போகலாம் சார். ஓகே. இப்போ பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம் இது. ஆக்சுவலாக இதை நான் மாடல் நம்பர் 5 அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துக்கிறேன் இதுக்கு. இங்கே பாருங்கள், மாடல் நம்பர் 5ல் கொஷின் நம்பர் 1. 200 ஐஸ்கிரீம்கள், 120 சாண்ட்விச்கள் ஆகியவற்றை மீதியின்றி பிரித்தளிக்க தேவையான அதிகபட்ச நபர்களின் எண்ணிக்கை யாது? ஸோ 200 ஐஸ்கிரீம், 120 சாண்ட்விச்கள் ஆகியவற்றை மீதியின்றி பிரித்தளிக்க தேவையான அதிகபட்ச, இந்த வார்த்தை முக்கியம், அதிகபட்ச நபர்களின் எண்ணிக்கையாது. அதிகபட்சம்னாவே நம்ம எதை மீன் பண்ணுது அப்படின்னா, மீப்பேவா, அதாவது ஹெச்சிஎஃப் மீன் பண்ணுது. சம்ம நோட் பண்ணிட்டீங்களா? எக்ஸ்பிளனேஷன் போகலாமா? ஓகே, இங்கே பாருங்க. ஓகே, ஸோ 200 ஐஸ்கிரீம், அப்போ 200, 120 சாண்ட்விச், இது ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க.
ஃபஸ்ட்டு 10ஆல் போடலாங்களா? 20 10 200. அடுத்தது 12 10 120. அடுத்தது 4ஆல் போடலாங்களா? 5 20 3 12. ஸோ 5 3 எடுத்துடாதீங்க, எல்சிஎம் கிடையாது, மீபேவா தான். அப்போ 10யும் 4 மட்டும்தான். ஸோ 10 இன்ட்டு 4 அப்போ 40. ஸோ 200 ஐஸ்கிரீம் 120 சாண்ட்விட்சு மீதி இன்றி அதிகபட்சமாக எவ்வளவு நபர்களுக்கு வந்து நம்ம பிரித்தெடுக்க முடியும் அப்படின்னா, எவ்வளோ பேருக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா 40 பேருக்கு ஷேர் பண்ணலாம். இந்த வாழ்வியல் கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நடைமுறையோடு இருக்கக்கூடிய கணக்குகள். இது மாதிரி தான் எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் 40ங்கிறது ஆன்சர். காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் போலாம் சார். நெக்ஸ்ட் மாடல் நம்பர் 5ல கொஸ்டின் நம்பர் 2. 7 மீட்டர் 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் ஆகிய நீளங்களை மீதியின்றி அளக்க தேவையான மிகப்பெரிய அளவுகோலின் நீளம் யாது? ஸோ 7 மீட்டர் 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் ஆகிய நீளங்களை மீதியின்றி அளக்க தேவையான மிகப்பெரிய அளவுகோலின் நீளம் யாது? ஸோ இந்த இடத்துல முக்கியமான கீவேர்டு என்னங்க அப்படின்னா மிகப்பெரிய. அப்போ மிகப்பெரிய அப்படின்னாவே நம்ம எங்கே போயிடணும்? ஹெச்சிஎஃப்க்கு போயிடணும். ஆமாம், ஹெச்சிஎஃப்க்கு போயிடணும். ஸோ இன்னொன்று, இங்கே மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே மீட்டர் மற்றும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் மீட்டர் மற்றும் சென்டிமீட்டரில் கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டா இருக்கிறதுலே சின்ன வேல்யூ, அதாவது சென்டிமீட்டரில் எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க. சரிங்களா? சென்டிமீட்டரில் மாற்றிக்கோங்க. ஸோ 7 மீட்டர், அதாவது 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போது 7 மீட்டர் அப்படிங்கிறத 700 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கே ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 3 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்போது 300 + 85, ஏன்னா 85 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது 385 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சென்டிமீட்டராக மாற்றினீங்கன்னா 300 + 85 385 சென்டிமீட்டர். அடுத்தது இந்த 12 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்போ 12 மீட்டருக்கு எவ்வளோங்க? 12 மீட்டர் அப்படின்னா 1200 சென்டிமீட்டர்னு அர்த்தம். அப்போது 1200 + 95 கொடுத்துருக்காங்களா? ஓகே, 95. ஸோ 1295 சென்டிமீட்டர். இப்போ இது மூணுக்கும் தான் நம்ம ஹெச்சிஎஃப் பார்க்க போகிறோம். பாருங்கள், 700, 385, 1295. ஸோ ஹெச்சிஎஃப் இது எதால் வகுப்படும் பார்த்தீங்கன்னா 5ஆல் வகுப்படும். ஸோ 1 5 5, 2 4 5 20, 0, 7 5 35, 3 7 5 35. அடுத்து 2 5 10, 5 5 25, 4 9 5 45. அடுத்து எதால் வகுப்படும்? 7ஆல் வகுப்படும். 7 14, 0, 1 7 1 7. அடுத்தது 3 21, 4 7 49. ஸோ ஹெச்சிஎஃப்ங்கிறனால இதோடு ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 5 மற்றும் 7, 5, 7, தட் மீன்ஸ் 35 அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எழுதிக்கிறீங்களா? ஓகே.
ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 3. நோட் பண்ணிக்கோங்க. 336 மாம்பழங்கள். இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ் அவங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற வாழ்வியல் கணக்குகள். 336 மாம்பழங்கள். அடுத்தது 240 பலாப்பழங்கள், 96 வாழைப்பழங்கள், 96 வாழைப்பழங்கள் ஆகியவற்றை ஒரு நிமிஷம். ஆகியவற்றை மீதியின்றி பைகளில் அடைக்க தேவையான அதிகபட்ச பழங்களின் எண்ணிக்கை யாது? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதற்கு தேவையான பைகள் எத்தனை தேவைப்படும்? அதை அடைச்சி வைக்கிறதுக்கும் எத்தனை பைகள் தேவைப்படும்? மீதியின்றியும் வைக்கணும், அதே டைமில் எல்லா பழத்தையும் கரெக்டாக பிரித்து வைக்கிறதுக்கு எத்தனை பைகளும் தேவைப்படும். இதுவும் மீசிமா மீபேவா அந்த கான்செப்டில் தான் வரும். ஸோ இதை நான் செப்பரேட்டாக எப்படின்னா மீபேவா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 336 மாம்பழங்கள், 240 பலாப்பழங்கள், 96 வாழைப்பழங்கள் ஆகியவற்றை மீதியின்றி பைகளில் அடைக்க தேவையான அதிகபட்ச. ஸோ இந்த அதிகபட்ச அப்படிங்கிறது தான் நமக்கு கீவேர்ட். இதுதான் மென்ஷன் பண்ணது HCFன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதிகபட்ச பழங்களின் எண்ணிக்கையாது, அதற்கு தேவையான பைகள் எத்தனை தேவைப்படும். நோட் பண்ணிட்டீங்களா? எக்ஸ்பிளனேஷன் போலாமா? ஸோ 336, 240, 96. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு HCF கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 6ஆல் போடலாங்களா? 5 6 30, 6 6 36, 4 6 24, 0, 1 6 6, 3 6 6 36. திருப்பி 4ஆல் போடலாங்களா? ஸோ 1 நாங் 4, நன்னாங்க 16, 5 நாங் 40, அடுத்தது நன்னாங்க 16. திருப்பி இங்கே 2ஆல் போடலாங்களா? 7 2 14, I 2 10, 2 2 4. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம மீப்பேவா போட முடியாது. ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்குங்க? 6 4 2. ஸோ 6 நாங் 24, 24 2 48. ஸோ 48 பழங்களாக, நல்லா கவனிங்க, 48 பழங்களாக ஃபஸ்ட்டு 336 மாம்பழங்களை சம்பளம் தானே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, 336 மாம்பழங்களை. இங்கே என்ன நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கவனிங்க ப்ளீஸ். இங்கே என்ன வேல்யூ வருதோ அதுதான் அவருடைய பைகளின் எண்ணிக்கை. ஏன்னா இந்த 336க்கு கடைசியாக என்ன வேல்யூ வருது? 7. எப்போது இதை 7 பைகளில் வச்சு அடைக்கலாம். அடுத்தது 48 பழங்களாக 240 பலாப்பழம் கொடுத்துருக்காங்களா சம்பளம்? 240 பலாப்பழங்களை நல்லா கவனிங்க. 240க்கு கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதை அத்தனை பைகளில் அடைக்கலாம். திருப்பி 48 பழங்களாக அடுத்த பழம் என்ன இருக்குது? 96 வாழைப்பழங்களை ஸோ எத்தனை பைகளில் அடைக்கலாம்? 2 பைகளில் அடைக்கலாம். அப்போ 2ங்கிறத ஆன்சர். அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை பைகள் தேவைப்படுது? 7 + 5 + 2, 7 3 10,
12 14. ஸோ நமக்கு 14 பைகள் தேவைப்படும். 14ங்கிறது ஆன்சர். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஏன்னா இப்போ தான் இந்த மாடல் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு போயிடும். சஞ்சய் ஏதோ டவுட் இருக்குங்களா? நோ சார். ஓகே. ரோஸ்லின் மேம் உங்களுக்கு புரியுதுங்களா சம்மு? ஹலோ. ஓகே, அடுத்த சம் போகலாங்களா? போகலாம் சார். ஓகே. ஸோ அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. மாடல் ஃபைலையே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்ஐ பெருக்கும் பொழுது அந்த இரண்டு நம்பர்களுடைய பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும். அதை பேஸ் பண்ண சம் தான் பார்க்க போகிறோம். இது இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் இன்னொரு முறை நோட் பண்ணிக்கோங்க. இரண்டு எண்களுடைய பெருக்கற் பலன் இங்கே பாருங்கள். இரண்டு எண்களின் பெருக்கற் பலன் அதனுடைய மீசிமா மற்றும் மீபேவானுடைய பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் அடுத்த மாடல் சம்ஸ்லாம் வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இரண்டு எண்களுடைய பெருக்கற் பலன் அதனுடைய மீசிமா மற்றும் மீபேவானுடைய பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும். சம் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 1 சொல்லலாங்களா? ஓகே சார். இரு எண்களின் மீசிமா 7040. ஒரு நிமிஷம். இரு எண்களுடைய மீசிமா வந்து 7040, கமா மீ பே வா 8. அதில் ஒரு எண்ணானது 128. அதில் ஒரு நம்பர் வந்து 128 எனில் மற்றொரு எண் யாது? ஸோ இரு எண்களுடைய மீசிமா வந்து 7040, மீபேவா வந்து 8. அதில் ஒரு எண்ணானது 128 எனில் மற்றொரு எண் யாது? ஸோ ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஃபார்முலா கொடுத்தேன்ல, அதே தான். அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இதனுடைய பெருக்கற் பலனானது அந்த இரு எண்களுடைய பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும். ஸோ எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க? 7040. ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 8. ஒரு எண் கொடுத்துட்டாங்க 128ன்னு. இன்னொரு எண் தான் கேட்குறாங்க. அந்த ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த 128 ஈக்குவல்ட்டு இந்த சைடு கொண்டு வரும்போது வகுத்தல்ல வந்துடும். ஸோ 7040 × 8 டிவைடட் பை 128 ஈக்குவல் டு ஒய்ன்னு வரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எதால் அடிக்கலாம் அப்படின்னா சும்மா 2ஆலே அடிச்சுக்கலாம். 4 2 8, 6 2 12, 4 2 8, திருப்பி 2 2 4, 3 2 6, 2 2 4, திருப்பி 4 2 2, 4 2 2, 6 2 12, திருப்பி இங்கே 4 16, இங்கே 1 4 7 4 28 2, 6 4 24 0, திருப்பி 4ஆல் அடிங்க. 4 16, 4 16 0. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 440. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம்.
அடுத்த சம் போகலாங்களா? போலாம் சார். ஓகே. ஸோ இப்போ கேட்ட அடுத்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்ட கொஷின் நீங்கள் தான் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்ல போகிறீங்க. சரிங்களா? இதே மாடல் தான். ஸோ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. கொஷின் நம்பர் 2. இரு மிகை எண்களின் பெருக்கற்பலன். இரு மிகை எண்களுடைய பெருக்கற்பலன் வந்து 800. ஸோ மீசிமா 200. சரிங்களா? எனில் மீ பே வா யாது. ரொம்ப ஈஸி தான், போட்டு ஆன்சர் பண்ண முடியுதான்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ண முடியுதுங்களா? அதனுடைய மீபேவா யாது, அதான் கொஸ்டின். இது எண்களுடைய பெருக்கற்பலன் அப்படியே கொடுத்துட்டாங்க 800ன்னு சொல்லிட்டு. மீசிமா கொடுத்துருக்காங்க. மீபேவா என்ன? ஆன்சர் 2400. இல்லை. சஞ்சய்? ஒரு நிமிஷம் சார் போட்டு. இரு எண்களுடைய பெருக்கற்பலன் ஈக்குவல் டு அதனுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் உடைய பெருக்கற்பலனுக்கு சமம். இதுதான் கான்செப்ட். ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர் வருதான்னு சொல்லுங்க. அவங்க கேட்கறது மீபேவா என்ன? இங்கே பாருங்க, கவனிங்க. பெருக்கற்பலன் அவங்களே கொடுத்துட்டாங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 800 கொடுத்துருக்காங்களா? ரைட். அப்போ 2020 வச்சுருங்க சார். இதை தான் பாருங்களேன், பெருக்கற்பலன் அப்படியே கொடுத்துட்டாங்க. நீங்கள் நம்ம ஏன் செப்பரேட்டாக இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 200. ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவை ஹெச்சிஎஃப் தானே வேணும். 200 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 800 டிவைடட் பை 200. 2 சைஃபருக்கு 2 சைஃபர். வெரி குட். 4ங்கிறத ஆன்சர். மெத்தட் புரியுதுங்களா? புரியுது சார். அதான் ட்ரை பண்ணேன், ஆனா பட் டவுட்டா இருந்தது சார். அதான். இல்ல சார், அந்த XY 2 நம்பரா எடுப்போம் பாத்தீங்களா? ஆமாம். அந்த மாதிரி அதுதான் அவங்க சம்மிலேயே வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க பெருக்கற்பலன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ நம்ம ஏன் 2 நம்பர் கொடுக்கல நம்ம யோசிக்கக்கூடாது. அவங்களே கொடுத்துட்டாங்க. இரு நம்பர்களுடைய பெருக்கற்பலன் 800 அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. மீசிமா கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெச்சிஎஃப் மட்டும் தானே கேட்குறாங்க, மீபேவா தானே கேட்குறாங்க. ஜஸ்ட் இது ரெண்டையும் அடிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 3. x, y எனும் இரு எண்களின் மீபேவா z எனில் மீசிமா யாது. x, y எனும் இரு எண்களுடைய மீபேவா வந்து z எனில் மீசிமா யாது. ரொம்ப சிம்பிள். ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க. என்ன நம்பர்லாம் கொடுக்கல, லெட்டரில் கொடுத்துருக்காங்கலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இரு எண்களுடைய பெருக்கற்பலன் x இன்ட்டு y, அதனுடைய ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம்னுடைய பெருக்கற்பலனுக்கு சமம். ஸோ x இன்ட்டு y மீபேவா கொடுத்துட்டாங்க z. ஸோ எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இந்த z மட்டும் அப்படியே கொண்டு வந்துடுங்க. x y டிவைடட் பை z. இதுதான் ஆன்சர்.
ஓகேவா? அடுத்த சம் போலாங்களா? போலாம் சார். ஓகே. இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா விகிதம் ப்ளஸ் மீசிமா மீபிவா, அதாவது விகித முறையில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஷின் நம்பர் 4 நோட் பண்ணிக்கோங்க. இரு எண்களின் மீசிமா கமா மீபேவா முறையே 84, 21. அவ்விரு எண்களின் விகிதம் 1:4 எனில் இரண்டில் பெரிய எண் எது? ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க மீசிமா மற்றும் மீபேவா வந்து 84, 21 கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்விரு எண்களுடைய விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு 1:4 கொடுத்துட்டாங்க. கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டில் மிக பெரிய எண் எது அப்படிங்கிறது தான் கொஷின். பெரிய எண் எது? ரைட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப், அந்த இரு நண்பர்களுடைய மீசிமா மற்றும் மீபேவாவுடைய பெருக்கற் பலனானது அந்த இரு எண்களுடைய பெருக்கற் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஆனால் இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா விகிதமில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1:4 கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக 1:4 சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. இது வந்து விகிதம். ஸோ இதை நம்பராக மாற்றணும்னா ஏதாச்சும் ஒரு வேரியபிளோட, ஃபார் எக்ஸாம்பிள் 1x, 4x அது மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸுங்கிறது எதுக்காக எடுக்கணும்னா விகிதமை நம்பராக நம்ம மாற்றுறதுக்காக இந்த எக்ஸ்ன்னு ஆட் பண்ணிக்கிறோம். எக்ஸுக்கு என்ன சார் வேல்யூனா என்ன வேணாலும் இருக்கலாம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். நமக்கு தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 1x இன்ட்டு 4x. ஏன்னா எக்ஸுங்கிறது 1x, ஒய்ங்கிறது 4x. இங்கே மீசிமா மற்றும் மீபேவா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 84 இன்ட்டு 21. ஸோ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4x² வரும். ஸோ இங்கே 84 இன்ட்டு 21 இருக்கும். ஸோ இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துடும். x² மட்டும் வச்சுட்டு இந்த 4 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா வகுத்தலில் வந்துடும். ஸோ 84 இன்ட்டு 21 டிவைடட் பை 4. ஸோ 4ஆல் அடிச்சிங்கன்னா 2×8 4×4. இங்கே நல்லா கவனிங்க, 21 இன்ட்டு 21 இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்போ நமக்கு தேவையானது எக்ஸு தானே, அப்போது ஒரு 21 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 21 கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது x = 21 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அவங்க கேட்குறது என்னங்க, சம்ம பாருங்கள், கடைசியாக என்ன கேட்டிருக்காங்க? இரண்டில் பெரிய எண் எது? அப்போது இங்கே பாருங்கள், இது 1x, 4xன்னு விகிதம் எடுத்தீங்கல்ல. அப்போ 21, ஆமாம் 21 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. 21 இன்ட்டு 4, ஏன்னா எக்ஸோட வேல்யூ 21 இல்லை, 4 4 2 8. ஆன்சர் 84. மிகப்பெரிய எது? 84ங்கிறது தான் ஆன்சர். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. முக்கியமான சம். விகிதம் ரொம்ப முக்கியம். விகிதமாக நீங்கள் என்ன எக்ஸாமில் மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா டைரெக்டாக இந்த பாருங்கள், இந்த 1 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இந்த 4 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. அது பண்ணிங்கன்னா தப்பாக போயிடும். சரிங்களா? 4x, அதாவது 1x 4yனா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இந்த இடம் மட்டும்தான் முக்கியம். கேக்குதா? சொல்லுங்கள் சரவணன். கேக்குது சொல்லுங்கள். இன்னொரு மாடல்லையும் போடலாம். சொல்லட்டுங்களா? சொல்லுங்கள். மீசிமான்றது நம்ம வகுத்தல் விகிதம், HCFன்றது பெருக்கல் விகிதம் பார்த்துருக்குமா? ஆமாம். கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க.
மீசிமான்றது வகுத்தல் ஒரு நம்பரை ஈஸ்டில் கண்டுபிடிக்கணும்னா ரேஷியோவில் கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம டிவைட் பண்ணணும். இது ஹெச்சிஎஃப் கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே நீங்கள் சம் நடத்திருப்பீங்க, அதில் பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ரேஷியோ கொடுத்துருந்து அதோட டோட்டல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. கூடுதல் என்னன்னு கொஸ்டின் கேட்டுக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஹெச்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. நம்ம ஹெச்சிஎஃப் எடுத்துக்கங்க. ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 21. 21ஆல நம்ம அந்த ரேஷியோவை பெருக்குனா அதோட ஆன்சர் வந்துடும். 21 × 4 டைரக்டா லாஸ்ட் ஸ்டெப். இந்த பாருங்க, லாஸ்ட் ஸ்டெப் 21 × 4. பட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டுமே, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது முக்கியமானது. இது ஆமா, ஈஸியா இருக்கு. இந்த 21 × டைரக்டா 4 முக்கியம். சரி, ஓகே. எல்சிஎம் வச்சு போட்டாலும் வந்துடும். இப்போ இங்க முன்னாடி என்ன இருக்கு? 84. மீசிமா வந்து 84. அதை வச்சு நம்ம இங்க இருக்கிற நம்பரை டிவைட் பண்ணி பாருங்க. 1 84 டிவைட் பண்ணா 84. 4 84 பண்ணும்போது 21 வந்துடும். ஆமா, 21 வரும். இந்த மாதிரியும் வந்துடும். இது ஏற்கனவே நீங்க நடத்திருக்கீங்க. அடுத்த சம் போலாங்களா? காப்பி பண்ணிட்டீங்களா? போலாங்களா? அடுத்த சம் போலாமா? போலாம் சார். ஓகே. கொஸ்டின் நம்பர் 5. இரு மிகை எண்களின் பெருக்கற்பலன் 34,560. அதனுடைய மீசீமா மீபேவா, அதனுடைய மீசீமா மீபேவாவை போல் 60 மடங்கு எனில் மீசீமா மற்றும் மீபேவாவின் கூடுதல் யாது? ஸோ இரு மிகை எண்களுடைய பெருக்கற்பலன் 34,560. அதனுடைய மீசிமாவானது மீபேவாவை போல 60 மடங்கு எனில் மீசிமா மற்றும் மீபேவானுடைய கூடுதல் யாது? ரெண்டுக்கும் கூடுதல் கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. பெருக்கற்பலன் அவங்களே கொடுத்துட்டாங்க, சரிங்களா? 34,560. ஸோ மீசிமா எல்சிஎம் என்பது மீபேவாவை போல 60 மடங்கு. ஒன்றும் இல்லை, மீபேவா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட 60 மடங்கு எல்சிஎம். அதுதான் இங்கே மீனிங். அதனுடைய மீசிமாவானது மீபேவாவை போல 60 மடங்கு. இது எக்ஸ்னா இது 60x. இனிமேல் நீங்கள் இது ஈஸியாக போட்டுடலாம். இப்போ கான்செப்ட் என்னது? எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய், சரிங்களா? 60x இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 34,560. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. ஒரே நிமிஷம் வருங்க, நான் வந்துடுறேன். இதில் கண்டினியூ பண்ணுங்க, வந்துடுறேன்.
ஓகே. ஸோ கவனிங்க, இங்கே எல்சிஎம் 60x ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா 60x² வரும் சரிங்களா. ஏன்னா x இன்ட்டு x² இங்கே 34,560 அப்படியே வச்சுக்கோங்க. x² அப்படியே வச்சுக்கோங்க, 60 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 34,560 டிவைடட் பை 60. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 6ஆல் அடிச்சிங்கன்னா 5×6 30, திருப்பி 4 போச்சுன்னா 7×6 42, 7×6 42, திருப்பி 3 போச்சுன்னா 6×6 36. அப்போ x² வேல்யூ வந்து 576. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட்டு இந்த டானா வகுத்தல் போட்டு பார்த்துக்கிறேன். 2ஆல் அடிபடும். ஸோ 2 2 4, 8 2 16, திருப்பி 8 2 16, திருப்பி 2ஆல் அடிபடுறேன். 1 2 2, 4 2 8, 4 2 8, திருப்பி 12 12 144. ஸோ என்ன இருக்குது, 2 2 12 × 12. ஸோ நமக்கு ஸ்கொயர்ட் வேல்யூ தானே வேணும். அப்போ இதுலேருந்து ஒரு 2 எடுங்க, இதுலேருந்து ஒரு 12 எடுங்க. ஸோ அப்போ 2 × 12. அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 24. புரியுதுங்களா? ஆனால் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, கொஞ்சம் லாஸ்ட் லைனை படிங்க. மீசிமா மற்றும் மீபேவா அவனுடைய கூடுதல் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மீசிமா நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது இது வந்து என்னது, எக்ஸுங்கிறது என்னது, மீபேவா. அப்போ மீபேவா அப்படின்னா மீசிமாங்கிறது என்னது, இதனுடைய 60 மடங்கு தானே, அப்படி தானே எடுத்திருக்கோம். அப்போ 60 × 24. ஸோ இப்போ 24 60, 4×6 24, 2 6 2 12, 12 2 14. ஸோ 1440 அப்படிங்கிறது மீசிமா. இது ரெண்டையும் கூட்டணும், கூடுதல் தான் கேட்குறாங்க. மீசிமா மற்றும் மீபேவாவுடைய கூடுதல் 1440 ப்ளஸ் 24. அப்போ 1464ங்கிறத ஆன்சர். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்த சம் போகலாம். காப்பி பண்ணியாச்சு. ஓகே. கொஷின் நம்பர் 6. இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேவாவை விட 12 மடங்கு இது எண்களின் மீசிமா ஆனது மீபேவாவை விட 12 மடங்கு அதிகம்னு வச்சுக்கலாம். 12 மடங்கு அதிகம். அடுத்தது மீசிமா மற்றும் மீபேவா இதனுடைய கூடுதல் வந்து 403. ஒரு எண்ணின் மதிப்பு வந்து 93 எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு யாது? இரு எண்களினுடைய மீசிமாவானது மீபேவாவை விட 12 மடங்கு. மீசிமா மற்றும் மீபேவாவினுடைய கூடுதல் வந்து 403. ஒரு எண்ணின் மதிப்பு 93 எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு என்ன? சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எவ்வளோன்னு தெரியல, அப்படியே வச்சுக்கோங்க. ஹெச்சிஎஃப் நம்மளே எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. மீசிமாவானது மீபேவாவை விட 12 மடங்கு அதிகம். அப்போது அதுக்கு மீனிங் என்னென்னா 12x தான் சரிங்களா. இதை விட எக்ஸை விட 12 மடங்கு அதிகம் அப்படின்னா 12xன்னு வரும். ஸோ அடுத்தது அதனுடைய கூடுதல், அவங்க கூடுதல் தான் கொடுத்துருக்காங்க. மீசிமா மற்றும் மீபேவாவுடைய கூடுதல் 403. அப்போ எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 403 சரிங்களா.
ஸோ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க HCFங்கிறது எக்ஸு, எல்சிஎம்ங்கிறது 12xன்னு. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 12x + x is equal to 403. ஸோ டோட்டலாக 13x அப்படிங்கிறது 403. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 39. சரிங்களா? 13 13, 13 39, இங்கே 1 போச்சுன்னா 13 13. அப்போ x is equal to 31. சரிங்களா? ஸோ அப்போ ஹெச்சிஎஃபோட வேல்யூ இங்கே நோட் பண்ணி வைக்கிறீங்க பாருங்க, எக்ஸுங்கிறது 31. அப்போ எல்சிஎம்மோட வேல்யூங்கிறது 12 மடங்காக இருக்கணும். அப்போ 31 × 12, ஹெச்சிஎஃபோட 12 மடங்கு அதிகம். இப்போ 31 × 12 எவ்வளோன்னு பாருங்கள். 31 × 12, 2 2 6 1 திருப்பி 3 கூட்டிங்கன்னா 2 7 3 372. ஸோ எல்சிஎம் வந்து 372. ஸோ ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிச்சாச்சு, எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எண்ணின் மதிப்பு 93. அப்போ மற்றொரு எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 31, அதாவது நம்ம ஃபார்முலா இருக்குல்ல, ஹெச்சிஎஃப் × எல்சிஎம், இதனது 2 எண்களுடைய பெருக்கற்பலன், 2 எண்களுடைய பெருக்கற்பலன், அதாவது x × y. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து 31, எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கீங்க 372, ஒரு எண் கொடுத்துட்டாங்க 93, இன்னொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதை சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 31 31, அடுத்தது 3ஆல் போட்டிங்கன்னா தட் மீன்ஸ் 1 3 3 3 9, அப்போது 93ங்கிறது 3ஆல் வரும். ஸோ ஒய்யு தான் நமக்கு தேவை. இந்த 3 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 372 டிவைடட் பை 3 அடித்து போட்டிங்கன்னா 1 3 3, ஆமாம் 4 3 12, 5 3 15, சாரி 1 3 3, 2 3 6, 4 3 12, 124ங்கிறது ஆன்சர். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஸோ இந்த சம்மோட நான் கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் பார்த்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். சார் அதுல வந்து பெருக்கல் பலன் கொடுத்தாங்க, இதுல வந்து கூடுதலா சார்? இதில் கூடுதல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெருக்கல் பலன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சம்மில் வந்து அதனுடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்சிஎம் + ஹெச்சிஎஃப் is equal to 403. ஸோ இதனுடைய கூடுதல், அதனால தான் இங்கேருந்து சம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு இண்டிவிஜுவல் டவுட்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க சஞ்சய் அண்ட் விஜயகுமாரி மேம். நான் தனியாக காலுக்கு வரேன். சரிங்களா? சரிங்க சார். ஓகே சார். ஓகே, பிரேக் எடுத்துகிட்டு நான் வரேன். வேறு எதுவும் டவுட் இல்லை? இது காப்பி பண்ணியாச்சுல்ல? ஓகே சார். சரி, ஓகே. ஸோ நான் கிளாஸ் கட் பண்ணுறேன். தேங்க்யூ.